ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மலேசியா சாதனை புத்தகத்தில் அச்சமில்லை அச்சமில்லைங்கிற ஒரு பாடலை பாடி மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்வை ஒரு வீடியோ தொகுப்பாக வழங்கியிருக்கிறேன். இது ஒரு கண்டென்ட்டுக்காக நான் அதை எடுக்கலை, யதார்த்தமாக ஃபோனில் எடுத்ததுனால அந்த எடுத்த வீடியோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இதில் நான் போட்டிருக்கேன். நம்ம புதுசாக இதில் வீடியோ போடுறதுனால சில குறைகள் இருக்கும். எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். தமிழர்களின் பண்பாடுகளை உலக அளவில் பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் முதன்மையான நாடு என்றால் அது ஒரு மலேசியா என்பதில் மிகையாகாது. இங்கே தமிழர்கள் கலாச்சார பொருட்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். குங்கு விளக்கு, கோவில் மணி, தமிழர்களின் பண்டைய பண்பாட்டு பொருட்களை இங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். அருவாமனை, மத்துக்கட்டை, புட்டுக்குழா,
உருவிக்கல், திருகைக்கல், உரல், ஆட்டுக்கல். தமிழையும் தமிழர்களுக்கும் உலக அளவில் பாரம்பரியங்களை கொண்டு செல்லும் நாடுகளில் முதன்மையான நாடுகளில் மலேசியாவும் ஒன்று. எண்ணற்ற பண்டைய கால பொருட்களை இங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். நமது அண்ணன் இதில் நான் முக்கியமான ஒரு கருவியை நான் பார்த்தேன். எங்கண்ணே அந்த கருவி? ஓகேண்ணே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இசை கிண்ணம், மியூசிக் பவுல். ஓகேண்ணே. இதில் வர சத்தம் வந்து ஓம்னு பால்வழி அண்டத்தில் வந்து பல வருடங்களுக்கு அப்புறமா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த சவுண்டு தான் அங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம வாசிக்கிறப்ப ஓம்ன்ற சத்தம். ஓகே, அவங்க செஞ்சு காட்டலாமா? வருது, அது அப்படியே செஞ்சு காட்டலாமாண்ணே? ஓகே. இது பழைய காலத்து சூப்பர். ரொம்ப நன்றி அண்ணா. அது என்ன அதில் பேர் இல்லை பாருங்க, அவர் கேட்குறாரு. அந்த கண்ணாடி பழைய காலத்தில் வந்து நிறைய வாசனைகள் பண்ணிருக்காங்க. இப்போ தானே பெர்ஃப்யூம்லாம் பண்ணுறது. அப்போ உள்ளது வந்து ஜவ்வாது, உனக்கு அரகஜா, சந்தனம், பன்னீர். அது வந்து கஸ்தூரி மானோட தொப்புள், ஆண் கஸ்தூரி மானோட தொப்புள், அதோட தொப்புள். அது வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து செஞ்ச வாசனை தான் வந்து அது உள்ளே வந்து இப்படி தான் காஞ்சதுக்கப்புறம் அப்படி ஆகிடும். அதை வந்து அத்தர் போட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வாசனை. ஒரிஜினல் எரும மாட்டோட கொம்பு. எங்கள் எக்ஸிபிஷன் பார்த்துட்டு அவர் பெரிய சிவபக்தர், என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வயசு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சேகரிக்கப்பட்டது தான். இதில் குறைஞ்சி ஒரு 80 வகையான தானிய வகைகள் இருக்குது. ஓகே. இது பார்க்குறதுக்கு ஒரு விசிறி இருக்குல்ல, இதுக்கு வயசு 13 வருஷம். வந்து எடுத்து அசால்ட்டாக அப்படி விசிறிக்கிட்டு இருக்காங்க. உடஞ்சிருச்சுன்னா என் உசுறு போயிடும். பனமட்டை. இது பின்னி செஞ்சது, பின்னலில் செஞ்சது, பின்னி செஞ்சது. இதுவும் அதே மாதிரி தான், மூங்கில் மட்டையில் செஞ்சது. ஒவ்வொன்றும் அவ்வளோ பார்த்து இப்போ பிளாஸ்டிக்கில் கிடைக்கும். ஆமாம். இது பாருங்க, பனமட்டையில் மிச்சம் அப்படி வரும். ஓகே. இதெல்லாம் மண் சட்டி இருக்குது. இந்த அரிசி படி, மரக்கான்னு வாங்க, படின்னு வாங்க இருக்குது. பிளாஸ்டிக் கூட மண்பானை கூட வாழ்கிற விஷயம் இருக்குதுல்ல, அதான் பெரிய விஷயம். குழவி, அம்மி, ஆட்டுக்கள், உருள், சொக்கட்டான் எத்தனை பேருக்கு தெரியும் இருக்குது. ஆடுபுடி ஆட்டம், தாயம், எல்லாம் லூடோ விளாட்றோம்ல. ஆமாம். தாயம், கோழிக்குண்டு, பல்லாங்குடிலாம் விளாண்டா கணக்கு இப்படி போட்டு இருந்தாங்க. பல்லாங்குடி விளாட்றப்ப தமிழையும் தமிழர்கள் கலாச்சாரங்களையும் உலக அளவில் பாதுகாத்து வரும் நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு என்றால் அது மலேசியா. மலேசியாவில் இன்று அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதியாரின் பாடல்களை மலேசியாவின் புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் இன்று நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு நம் தமிழர்கள் கலாச்சாரங்களுடைய பொருட்களை இங்கே வைத்திருக்கிறார்கள் கண்காட்சிக்கு.
மனசுக்காக இதுவரை நமது வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மேலும் மலேசியா சம்பந்தப்பட்ட புது புது இடங்கள் பல வீடியோக்களை காண்பதற்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.